அந்த பூஜையில் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது. இப்போது நாம் குட்டிச்சாத்தானை எப்படி வசியம் செய்ய போவது என்பதை பார்க்க போகிறோம். ஒரு அமாவாசை நாளன்று பிணங்களை புதைக்கும் இடுகாட்டிலோ அல்லது பிணங்களை எரிக்கும் சுடுகாட்டிலோ நாம் காத்திருந்தால் எப்படியாவது ஒரு பிணம் வந்தே தீரும். அப்படி அந்த பிணத்தை தூக்கி வரும் மூங்கில் கம்புகளை ஒரு ஓரத்தில் போட்டுவிட்டு செல்வார்கள். இந்த நிலையில் பிணத்தை அடக்கம் செய்து விட்டு அதன் மண்மேட்டில் பூ பழங்கள் வைத்து சாமி கும்பிட்டு விட்டு அவர்கள் சென்ற பிறகு நாம் நமது கையில் ஒரு பாலித்தீன் கவர் பேக்கை ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த பிணத்தின் மேலே உள்ள பழங்கள், அரைமுடி தேங்காய், பூ, பொறி, கடலை, சில காசுகள் இவற்றை இருக்கும், அதை எடுத்து நமது பாலித்தீன் கவரில் போட்டு வைத்து கொள்ளவும். பிறகு மூங்கில் அருகில் சென்று மிகவும் கூர்மையான ஒரு அருவாளால் ஒரு 9 இன்ச் அளவிற்கு ஒரே வெட்டி ஒரு துண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நமது கையில் இருக்கும் அந்த பாலித்தீன் கவரில் உள்ள பூ, பொறி, பழம், கடலை மற்றும் மூங்கில் கம்புகளை எடுத்து ஒரு தலை வாழை இலையில் சுற்றி அதிலே ஒரு மெல்லிசான ஒரு கயிறு கொண்டு அதை கட்ட வேண்டும். பிறகு அருகில் உள்ள கிணற்று நீரில் அதனை போட்டுவிட்டு நாம் எடுப்பதற்கு ஏதுவாக அதை போட்டுவிட்டு மறுநாள் மிக சரியாக மாலை 6 மணிக்கு அந்த கிணற்றுக்கு சென்று நாம் ஏற்கனவே கிணற்று நீரில் வீசி சென்றுள்ள அந்த இலை பொட்டலத்தை எடுத்து நமது அந்தரங்க பூஜைக்கு வந்து அதை ஒரு மூலையில் வைத்துவிட்டு நாம் ஏற்கனவே செய்து வைத்திருக்கும் குட்டிச்சாத்தான் வசிய சக்கரத்தை மேற்கு திசை நோக்கி வைத்து அதற்கு முன்பாக தலைவாழை இலை விரித்து அதன் நடுப்பகுதியில் சூடான சாதத்தை போட்டு அதை குழிப்பறித்து அதனுள் மட்டன் குழம்பை ஊற்றி கோழிக்கறி, ஆட்டு ரத்தம் பச்சையாக ஒரு டம்ளரில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் பல வகைகள், இனிப்பு வகைகள், கல் அல்லது சாராயம் வைத்து விளக்கேற்றி சாம்பிராணி புகை போட்டு கற்பூர தீபம் காண்பித்து விட்டு இலையில் பொதித்து வைக்கப்பட்டிருந்த மூங்கில் கம்பை எடுத்து நமது இடுப்பில் மறைத்து வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். மந்திரம்: ஓம் மையும் உய்யும் மவ்வும், ஓம் சையும் மயிர்லி மவு, ஓம் அசுர பிண்ட மண்ட, ஓம் மசுர மூவது ஜடனே, ஓம் குளியது மண்படு உய் உய், ஓம் மயான தாரான வேசி வேசி, ஓம் மருவு மருவு நேரத்தில் மருவு என்று 306 முறை உச்சரித்து முடித்தவுடன் அல்லது அதற்கு முன்பாகவே உங்கள் முன்பு 3 அடி உயரத்தில் ஒரு குட்டிச்சாத்தான் காட்சி தருவான். இப்படி காட்டித் தருவது முன்பாக நீங்கள் அமர்ந்திருக்கும் அறையானது மிகவும் குளிர்ந்த நிலையில் ஜில்லென்று காணப்படும். அதன் கூடவே ஒரு விதமான நாற்றமும் வீசும். இந்த நிலையில் நாம் குட்டிச்சாத்தான் வருவதற்கான அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நேரில் பிரசனமாகும் குட்டிச்சாத்தான் தலையில் 3 விதமான ஜடை மட்டுமே கழுத்து வரை நீண்டிருக்கும். குண்டாக கருத்த வெகு விகாரமான தோற்றத்துடன் காட்சியளிக்கும் குட்டிச்சாத்தானை கண்டு நாம் பயம் கொள்ளாமல் அதை மிகவும் தைரியமாக பார்க்க வேண்டும். இந்த நிலையில் குட்டிச்சாத்தான் மிகுந்த கோபத்துடன் நம்மை ஒரு தட்டு தட்டி, அற்பமானிடா, எதற்காக என்னை அழைத்தாய், எனக்கு வேண்டிய பொருளை நீ அபகரித்து விட்டாய் என்று மிகுந்த கோபத்துடன் கேட்கும். அதற்கு நாம் பயந்தது போல் வெளிக்காட்டி கொண்டு, குட்டிச்சாத்தானே, உனது தயவு எனக்கு மிகவும் தேவைப்படுகிறது. ஆகவே ஆவேசம் கொள்ளாதே, முதலில் உனது பசியை தீர்த்துக்கொள், அதன் பிறகு மற்றவைகளை பேசிக்கொள்ளலாம் என்று கூற வேண்டும். இலையில் படைக்கப்பட்டிருக்கும் பலதரப்பட்ட உணவும் அதன் வாசனையும் கண்டு பசி தூண்டல் ஏற்பட்ட நிலையில் உணவு மீது மோகம் கொண்டு வந்த வேலையை மறந்துவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். இப்படி சாப்பிட்டு முடித்தவுடன் தனது கோபத்தை முற்றிலுமாக இழந்திருக்கும் குட்டிச்சாத்தான் மனம் இலங்கி நம்மை பார்த்து, நான் இப்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளேன், நீ செய்த தவறை நான் மன்னித்து விட்டேன், உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்று சந்தோஷ நிலையில் கேட்கும். உடனே நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன், உன் உதவி எனக்கு எப்பவும் தேவை, நான் கும்பிடும் நேரமெல்லாம் நீ வர வேண்டும்,
எனக்கு சத்தியம் செய்து கொடு என்று வலது கையை நீட்ட வேண்டும். குட்டிச்சாத்தானும் தயங்காமல் நமக்கு சத்தியம் செய்து கொடுக்க வரும். நமது கையை பிடிக்க வரும் நிலையில் நமது இடது கையில் ஒரு கத்திரிக்கோலை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு வலது கையால் மூன்றாவது தொங்கப்பட்டிருக்கும் ஜடையை பின்னல் சட்டென்று பிடித்து கத்திரிக்கோளால் வெட்டி பாக்கெட்டில் திணித்து கொள்ள வேண்டும். இப்படி முடிவெட்டப்பட்டவுடன் அந்த குட்டிச்சாத்தான் குப்பாடு போட்டபடி தரையில் விழுந்து புரளும். இந்த சமயத்தில் நாம் மிகவும் தைரியத்துடன் அதை தொட்டு தூக்கி, ஏய் குட்டிச்சாத்தானே, இன்று முதல் நீ எனக்கு அடிமை. நான் நினைத்த போதெல்லாம் நீ வந்து எனது தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். சத்தியம் செய்து கொடு என்று கூறியுடன் அதுவும் வேறு வழி இல்லாமல் சத்தியம் செய்து கொடுக்கும். அப்படி சத்திய வாங்கியவுடன் குட்டிச்சாத்தானை பார்த்து, உனக்கு நான் மாதத்திற்கு ஒரு பூஜை உணவும் தருவேன் என்று பசிக்கும் வேளையில் காட்டுப்பகுதியில் தெரியும் விலங்குகளை சாப்பிட்டுக்கொள், இப்போது நீ செல்லலாம் என்று கூறியவுடன் குட்டிச்சாத்தான் நமது கண்களிலிருந்து மறைந்து விடும். அதன் பிறகு குட்டிச்சாத்தானின் ஜடாமுடியை ஒரு பெட்டியில் போட்டு அதனுடன் மூங்கில் கொம்புகளையும் பூட்டி விட வேண்டும். அதன் பிறகு மாதத்துக்கு ஒரு முறை நாம் கொடுக்கும் பூஜையில் இவை இரண்டையும் வைத்து பூஜித்து மீண்டும் பெட்டியில் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் நான் நினைக்கின்ற போது குட்டிச்சாத்தான் கும்பிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்துவிட்டு மீண்டும் போக சொல்லவும். முக்கிய குறிப்பு: நீங்கள் பூஜை செய்து கொண்டு இருக்கும் வேளையில் அறை முழுவதும் குளிரில் நிரப்பப்பட்டால் சிறிதளவு காற்றும் வீசியும் குட்டிச்சாத்தான் வரவில்லை என்றால் பூஜையில் ஏதோ தவறு இருக்கிறது என்ற அர்த்தம். எனவே மீண்டும் பூஜையை புதிதாக ஆரம்பிக்க வேண்டும். பூஜையை 11 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்குள் பூஜையை முடிக்க வேண்டும். இப்போது நாம் குட்டிச்சாத்தானுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கிறோம். அது முதல் முறையாக நாம் வேலை கொடுக்கும் வரை குட்டிச்சாத்தான் நம்மிடம் எந்த தொந்தரவும் செய்யாது. நீங்கள் ஒரு வேலை கொடுத்த பிறகு குட்டிச்சாத்தான் பிறகு நம்மை தொந்தரவு செய்ய ஆரம்பித்து விடும். எப்போதுமே வேலை கொடுத்துட்டு கொண்டே நாம் இருக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கழுதையின் முடி ஒரு கையளவு முடியை எடுத்து கத்தரித்து கையில் வைத்து கொண்டு குட்டிச்சாத்தானுக்கு வேலை இல்லாத நேரத்தில் இதில் எத்தனை முடி உள்ளது என்று கணக்கில் எடுத்து சொல் என்று கூறிவிடவும். குட்டிச்சாத்தானால் அந்த கணக்கிடும் நேரத்தில் மற்ற வேலைகளை அதனால் கவனிக்க முடியாது.